Matthew's Gospel chapter 5 வசனம் 1 12 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான ஒளிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. 4ஆம் அதிகாரம் 19 என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவான் என்று சொல்லப்படுற 4 சீஷர்களை அழைத்தார். 4ஆம் அதிகாரம் 19 அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் 5ஆம் அதிகாரத்துல திரளான கூட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது. திரளான கூட்டத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசுநாதர் அழைக்கவில்லை, கூப்பிடவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பின்னாடி வாங்க என்று கூப்பிட்டது அவருடைய 4 சீஷர்களை. ஆனால் ஜனங்கள் இயேசுநாதரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் அதிகாரம் 25 கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுநாதரை பின் சென்று கொண்டிருக்கிற இந்த திரளான ஜனங்கள் யார்? இவர்களுக்கு என்ன தேவை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து என்னை பின் சென்று வாங்க என்று கூப்பிடுவதற்கான காரணம், நான் உங்களை இன்று முதல் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஒரு பெரிய ராஜ்யத்தின் ஊழியத்தின் நோக்கத்தோடு கூட சீஷர்களை தனக்கு பின்னாடி அழைத்தார். அவர்களும் இயேசுநாதரை தங்களுடைய வலையும் படகையும் தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய பெற்றோர்களையும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுநாதருக்கு அவர்கள் பின் சென்று போனார்கள். ஆனால் கீழே பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் அதிகாரத்தின் முடிவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுநாதரை பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதரிடத்திலே இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கிட்ட இவர்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு அவரிடத்திலே என்ன வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இவர்கள் கண்டது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட இவர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து என்னை பின்பற்றி வாங்கள் என்று சொல்லாமல் இருந்தாலும் திரளான ஜனங்கள், மேல இருக்கிற, நார்த்ல இருக்கிற, சவுத்ல இருக்கிற ஒட்டுமொத்த யூதர்களும், அதுல புறஜாதிகள், டெக்கபோலிஸ் என்று சொல்லப்படுற 10 நகரம், டெக்கா என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் 10, போலிஸ் என்பதான வார்த்தைக்கு வந்து சிட்டிஸ், 10 நகரம், புறஜாதிகள் நிறைந்திருக்கிற 10 நகரத்தாரும் இயேசுநாதரை பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் அதிகாரத்தின் முடிவிலே எதற்காக இந்த ஜனங்கள் இயேசுநாதரை பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள்? என்ன தேவை இவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்? இந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலே பலவிதமான ஜனங்களை நாம் பார்க்கலாம். அந்த பலவிதமான ஜனங்களை அடியன் 2 குரூப்பாக மாத்திரம் தான் பிரித்திருக்கிறேன். இந்த 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தில் வந்து ஏழைகளை பார்க்கலாம், ஐஸ்வர்யவான்களை பார்க்கலாம், கபடமுள்ளவர்களை பார்க்கலாம், போதகர்களை பார்க்கலாம், நியாயாதிபதிகளை பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருளுகிற தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிற கூட்டத்தாரையும் பார்க்கலாம். அநேக கூட்டத்தாரில் இருக்கிறாங்க. ஆனா அந்த அநேக கூட்டத்தாரை பிரிச்சு நான் பேசாமல் அந்த 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்துல இயேசுநாதர் பிரசங்கிக்கத்தக்கதாக மலர் மீது உட்கார்றாரு. கீழே பார்க்க இருக்கிறோம். இந்த ஜனங்கள்ல வந்து எவ்வளவு விதமான மக்கள் இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அதுல நாம் 2ஆக மாத்திரம் பிரிக்கலாம். 1 கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற கூட்டம், இன்னொன்னு பரிசேயர் சதுசேயரை பின்பற்றுகிற கூட்டம். 1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர்கிட்ட புறப்பட்டு வருகிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற கூட்டம், இன்னொன்னு மாயக்காரராயிருக்கிற சதுசேயர் பரிசேயரை பின்பற்றி வருகிற கூட்டம். இந்த 2 கூட்டமும் இந்த ஆயிரக்கணக்கான திரளான மக்கள் மத்தியிலே கலந்திருக்கிறார்கள். இந்த 2 விதமான மக்களுக்கு தான் பயங்கரமான ராஜ்யத்தின் சத்தியத்தை பிரகடனம் செய்கிறார் மகிமையின் கர்த்தர். 5ஆம் அதிகாரம் 20 நாம் பார்க்கிறது 2வது கூட்ட மக்கள், வேதபாரகர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மாயக்காரராகிய பரிசேர் சதுசேரை பின்பற்றுகிற ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அவர்களை பார்க்கிலும்
அவருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும், நீங்கள் அவங்கள தான் பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் போதகர்களாக எண்ணி. ஆனா அவங்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருந்தால் ஒழிய நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வாய்ப்பில்லை என்று ஒரு கூட்ட மக்களுக்கு சொல்கிறார். அந்த கூட்ட மக்கள் தான் கீழே இயேசுநாதர் சொல்ற வார்த்தை, மாயக்காரரே, உங்களுடைய ஜெபத்திலே மாயம், உங்களுடைய உபவாசத்திலே மாயம், உங்களுடைய தர்ம குணத்திலே மாயம், எல்லாத்திலே மாய நிறைந்திருக்கிறது. ஏனால் நீங்கள் பின்பற்றுவது இந்த மாயக்காரராகிய பரிசேயர் சதுசேயரை. அது ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. இந்த திரளான கூட்டத்தில் இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்ட மக்களுக்கு தான் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேச தொடங்குகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாக்யவான் என்று ஆசீர்வாதத்தில் பிரசங்கத்தை தொடங்கி நியாய தீர்ப்பு என்பதான சாபத்தில் முடிக்கிறார். 5 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்யவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி தொடங்கின கர்த்தர் 7:22-23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். தேவன ராஜ்யத்தை வாக்கு பண்ணின கர்த்தர் 5:3 அவருடைய பிரசங்கத்தின் முடிவில் பார்த்தீர்கள் என்றால், தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்காதபடிக்கு என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரர் என்று சாபத்தை சொல்லி நியாயம் தீர்க்கிறார். என 2 கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல. 2 different kinds of audience. அந்த 2வது கூட்ட மக்கள் பரிசேயர் சதுசேயர் என்று சொல்லப்படுற அந்த மாயக்காரரை பின்பற்றுகிற அந்த மக்கள் இயேசுநாதருடைய உபதேசத்தை கேட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை 7ஆம் அதிகார வசனம் 28-29. அது முடிவில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல், இயேசுநாதர் எப்படி போதிக்கவில்லை, வேதபாரகர் போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசுவின் உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுவது தான் அதை அப்படியே கடைபிடித்து அந்த உபதேசத்தை பேசினார். 5:17 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் என்று சொல்லி இயேசுநாதர் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய வாழ்வு, அவருடைய தோரணை வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறதை ஜனங்கள் கண்டுதான் அதிகாரம் உள்ளவராய் இவருடைய பிரசங்கமே அதிகாரம் நிறைந்ததா இருக்கிறது என்று சதுசேயர் பரிசேயரை பின்பற்றுகிற ஆட்கள் பார்த்து ஆச்சரியம் அடைகிறதாக இந்த உபதேசத்தின் முடிவில் நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் 1 அவர் திரளான ஜனங்களை கண்டு, திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். எங்க? 4ஆம் அதிகாரம், தமிழ் 14, இங்கிலீஷ் 16. திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் எப்படி பார்த்தார்கள்? கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள ஜெபுலூன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் எதை பார்த்தார்கள்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் அந்த பெரிய வெளிச்சம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். மேல 5ஆம் வசனம் 1 வந்து கர்த்தர் திரளான ஜனங்களை காண்கிறார். ஜனங்கள் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பெரிய வெளிச்சமாக கண்டார்கள். அந்தகாரம் நீங்கினது. அசுத்தன் மேல் அசுத்தனுடைய சோதனை அவனை பார்த்தோம். அவன் இந்த பிரபஞ்சத்தின் இந்த மகிமை என்று சொல்லி மகிமை நிறைந்த அந்த ராஜ்யங்களை எப்படி அந்தகாரப்படுத்தி மரண இருள் வைத்திருக்கிறான் என்பதை அவனுடைய சோதனை காலகட்டத்தில் நாம் பார்த்தோம். ஆனால் கிறிஸ்து அந்தகாரப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுதே பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். என்னுடைய கேள்வி, கிறிஸ்து ஜனங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? 5:1 அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது உட்காருகிறார். ரப்பாய்கள் உட்கார்ந்துதான் போதகத்தை தொடங்குவார்கள். எதற்காக? போதிக்க தொடங்குகிறார். 2 விதமான கூட்டத்தை பார்க்கிறார். அதுல முதல் கூட்டத்திற்கு முதலாவது உபதேசத்தை தொடங்கினவருக்கு 2வது மக்களுக்கு அவங்களுக்கு அடுத்த உபதேசத்தை துவக்குகிறார். 5ஆம் வசனம் 1-16 வரைக்கும் பார்க்கும் பொழுது முதலாவது கூட்டத்தை பார்த்து ராஜ்யத்திற்காக ஏங்கி தவிக்கிற மக்களுக்காக அவர் பிரசங்கத்தை துவக்குகிறார். வசனம் 2 அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ரப்பாய் போதிக்க துவக்குகிறார். மலைதான் அவருடைய புல்பீட்டு. அந்த ஒரு வனாந்தரம் தான் அவருடைய பெரிய ஆடிட்டோரியம். அவர் தேவாலயத்தில் பிரசங்கத்தை துவக்கவில்லை. அவர் துவக்கினது வெளித்தல். நியாயப்பிரமாணத்தை வாங்கத்தக்கதாக கர்த்தர் சீனாய் மலையின் மேல பேசினார் பயங்கரமாய். அந்த நியாயப்பிரமாணம் எவ்வளவு பயங்கரமானது என்று நீதியை நடப்பிக்கிற பயங்கரமான கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது மலை அசைந்தது. அக்கினி ஜுவாலை புகை போல எழுப்பினது. எக்காலம் சத்தத்தினால் ஜனங்களுடைய இருதயம் பீறி போனது. ஆனால் இப்ப அப்படி பயங்கரமான அந்த கர்த்தர் அல்ல, அங்க வெளிப்படுறது போல் அல்ல. இங்க மனுவாவதாரம் உடையவராய் மாம்சத்தில் தன்னை உள்படுத்தி கொண்டு மனுஷனாக
மலையின் மீது உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். எதை? அதே பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம் தான். கர்த்தர் எடுத்தோன்னு முதலாவது பார்த்தது தம்முடைய கூட்டத்தை. கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான மக்கள்ல கர்த்தருக்கு தன்னுடைய ஜனம் யாருன்றது நன்றாய் தெரியும். நீங்க எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே மார்க்கெட்ல ஆகட்டும் எந்த இடத்துல போய் இருந்தாலும் கர்த்தருக்கு தன்னுடைய சீஷர்கள் யாருன்றது நன்றாய் தெரியும். உங்களை நோக்கி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கரெக்டா அனுப்புவார். உங்களுக்கு வர வேண்டிய ஜீவ வார்த்தையை கர்த்தர் தெளிவாக அனுப்புவார். மிஸ்டேக் ஆகாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக தகுதி உள்ள கேண்டிடேட் யார் என்று கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு மகிமையின் கர்த்தர் சொல்ற வார்த்தை ஆவியில் எளிமை உள்ளவன், ஆவியில் ஏழையா இருக்கிறவன், ஆவியில் தரித்திரப்பட்டிருக்கிறவன், ஆவியில் வறுமைக்குள்பட்டிருக்கிறவன் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க சரியான கேண்டிடேட், சரியான தகுதி உள்ள ஒரு நபர் என்று கர்த்தர் வசனம் 3 தன்னுடைய உபதேசத்தை தொடங்குகிறார். புரியாத புதிர் இந்த மலை பிரசங்கத்திற்கு ஒரு வசனமும் இன்றைக்கு வெறும் அறிமுகப்படுத்தி விடுவேன். வசனம் 3 மாத்திரம் உங்களுக்கு தெரிந்து காண்பிக்க தேவாவினுக்குள்ளாக பிரயாசப்படுவேன். ரொம்ப கடினமான வார்த்தை அது, கொஞ்சம் கவனியுங்கள். ஆவி என்று சொல்வது மண்ணினாலே மனுஷனுடைய சரீரத்தை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவாத்மாகத்தக்கதாக தம்முடைய சுவாசத்தை ஊதினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த சரீரம் செயல்படத்தக்கதாக ஜீவாத்மாவாகி ரத்தமும் சதையும் எலும்பும் நரம்பும் செயல்பட்டு ஒரு முழு ஆளுத்தத்திற்குள்பட்டான் கர்த்தர் மனுஷனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதும் பொழுது. சாலமோன் சொல்ற வார்த்தை, மிருகங்களுடைய ஆத்மா பாதாளத்திற்கு பூமிக்கு கீழாக இறங்கி போகும், ஆனால் மனுஷனுடைய ஆவியோ மேல போக வாய்ப்புண்டு என்றால் அங்கிருந்துதான் புறப்பட்டு வந்ததாக அவர் பிரசங்கியில சொல்கிறார். அப்படி சரீரத்தை ஏங்கி சரீரத்தை ஆண்டு கொண்டு சரீரத்தை ஃபங்க்ஷன் செய்ய வைக்கிற நடத்துற உள்ளான மனுஷனா இருக்கிற ஆவியை பத்தி இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஏனென்றால் கர்த்தர் மனுஷனை பார்க்கும் பொழுது மனுஷனுடைய வெளியரங்கமான காரியத்தை பார்க்கவில்லை. கர்த்தர் மனுஷனை பார்க்கும் பொழுது ஆவியை பார்க்கிறார். யாருடைய ஆவி? நம்முடைய உள்ளான மனுஷனாகி ஆளுத்துவத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை என்னையும் பார்த்த உடனே கர்த்தர் பார்ப்பது உள்ள இருக்கிற மனுஷனை. முத்தம் செய்து கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக வந்த யூதாசை கூட இருக்கிற சீஷர்கள் வேறு விதமாய் பார்த்தார்கள். ஆனால் கிறிஸ்து பார்த்த பார்வை வேற. ஆகையால் குறிப்பிட்ட ஆத்துமாக்கள், குறிப்பிட்ட ஜனங்கள் கிட்ட அந்த சீஷர் தாண்டி இருக்கிற மற்ற 12 சீஷர்கள், அந்த 12 சீஷர் தாண்டி இருக்கிற 70 சீஷர்கள், இன்னும் கர்த்தரால் குறிப்பிட்டப்பட்டிருக்கிற ஆவிகளை கர்த்தர் பார்க்கும் பொழுது அவங்க ஆவிகள் தரித்திரப்பட்டிருக்கிறது, ஆவி ஏழையா இருக்கிறது, வறுமையில் உள்பட்டிருக்கிறது. ஆவி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அநேக கேள்விகளை கேட்டு அடியேன் கீழே போக விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய ஆவி எப்படி தரித்திரம் படும்? ஒரு மனுஷனுடைய ஆவி எப்படி வறுமைக்குள்படும்? ஒரு மனுஷனுடைய ஆவி எப்படி ஏழையாகும்? எது ஒரு மனுஷனுடைய ஆவியை ஏழையாக்க வாய்ப்புண்டு? உங்களுடைய ஆவி ஐஸ்வர்யம் உள்ளதா அல்லது உங்களுடைய ஆவி தரித்திரப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய ஆவி திருப்தியா இருக்கிறதா அல்லது உங்களுடைய ஆவி வறுமைக்குள்பட்டிருக்கிறதா? இந்த இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய ஆவி அல்லது எளிமையுள்ள ஆவி, ஏழையா இருக்கிற ஆவி, வறுமைக்குள்பட்டிருக்கிற ஆவி, தரித்திரப்பட்டிருக்கிற ஆவி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சமீபமா இருக்கிறபடியால் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். என்னுடைய கேள்வி, எப்படி ஒரு மனுஷனுடைய ஆவி தரித்திரப்படும்? இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரத்தின் தரித்திரத்தை பத்தி பேசவில்லை, ஏழையை பத்தி பேசவில்லை, பொருளாதாரத்தை பத்தியும் பேசவில்லை. நீதர் மெட்டீரியல் நாட் பிசிக்கல் பாவர்ட்டி, the Lord is over here. இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுவது ஆவியில் தரித்திரப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை, உள்ளான மனுஷன் சரீரத்துக்கு அடுத்த தரித்திரமோ அல்லது பொருளாதாரத்தின் தரித்திரத்தை பத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசவில்லை. பொருளாதாரத்தை குறித்தும் சரீரத்துக்கு அடுத்த தரித்திரம் உண்டானதே, ஆனால் பசி பட்டினி குடிக்க தண்ணீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருந்து சரீரத்தில் தரித்திரப்பட்டால் அல்லது பொருளாதாரம் அடிப்படையான வசதி தங்க இடம் இல்லாமல் உடுக்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அதெல்லாமே கீழே கிறிஸ்து பேசுகிறார் 6ஆம் அதிகாரத்துல. அந்த தரித்திரத்தை பத்தி 3ல பேசவில்லை. அந்த தரித்திரத்துக்கு என்ன பரிகாரம்? பணம் இருந்தால் போதும். 26ஆம் அதிகாரத்துல டோகோஸ் என்பதான அந்த தரித்திரம், புவர், பாவர்ட்டி என்பது அதே வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கும். மரியாள் என்பதான லாசருடைய சகோதரி பரிமள தைலத்தை கிறிஸ்துவின் தலையின் மீது ஊற்றும் பொழுது 26ஆம் அதிகாரத்துல கூடுகிற சீஷர்களை व्यसனம் அடைந்து இந்த ஒரு பணத்தை, விலை உயர்ந்த இந்த ஒரு பரிமளத்தை விற்று அந்த பணத்தை தரித்திரம், சேம் வார்த்தை, தரித்திரத்துக்கு கொடுத்திருந்திருக்கலாமே. அங்க பேசப்படுற தரித்திரம் சரீரத்தில் தரித்திரப்பட்டிருக்கிறவர்கள், பொருளாதாரத்தில் வறுமைக்குள்பட்டிருக்கிறவர்கள். அவர்களுக்கு பணம் கொடுத்தால் அந்த பணம் இப்பிரபஞ்சத்தின்
பணம் தரித்திரத்தை நீக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு அடுத்த தரித்திரமோ பொருளாதாரத்துக்கு அடுத்த தரித்திரமோ இந்த இடத்துல பேசவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுற வறுமை ஆவியில் உண்டாயிருக்கிற தரித்திரம். என்னோட முதல் கேள்வி, ஒரு மனுஷன் ஆவியை எது அல்லது யார் தரித்திரப்படுத்துவார்கள்? எந்த விஷயம், எந்த மனுஷன் ஒரு மனுஷனுடைய ஆவியை ஏழைக்குள்ளாக நடத்தும்? அல்லது ஆவியில் இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன? பொருளாதாரத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு நன்றாய் தெரியும், சரீரத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு நன்றாய் தெரியும். நல்ல மேஸ்குலராக நல்ல வாட்ட சாட்டமா இருந்தாக்கா சரீரத்தில் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறத பார்க்கும் பொழுது செழிப்பா இருக்கிறாரு. பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது அவர் செய்கிற வேலையாட்டு இருக்கிற பொருள், அவர் போட்டிருக்கிற ஆபரணங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் அவர் ஐஸ்வர்யமா இருக்கிறாரு. ஆவில ஐஸ்வர்யம் என்றால் என்ன? அல்லது ஆவில ஐஸ்வர்யப்பட்டிருந்த நிலையில எப்படி அந்த ஆவி தரித்திரப்பட வாய்ப்பு உண்டு? எப்படி ஒரு மனுஷனுடைய ஆவியை ஏழ்மையாக்குவது? அல்லது எது ஒரு மனுஷனுடைய ஆவியை ஏழ்மையாக்கும்? எனக்கு கேள்விகள் இருக்கிறது. சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுல எது சரிபடுதோ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். மனுஷனுடைய ஆவி கிட்ட போய் ஆக்சஸ் பண்ணுவதற்கு வெறும் 4 பேருக்கு தான் வாய்ப்பு உண்டு. 4 பேர் தான் உங்க ஆவியிலும் என்னுடைய ஆவியிலும் போய் சேர வாய்ப்பு உண்டு. இந்த சரீரத்திற்குள்ளாக போய் எங்க நம்முடைய உள்ளான மனுஷன் வசிக்கிறானோ அந்த மனுஷன்கிட்ட போறதுக்கு 4 பேருக்கு தான் அனுமதி உண்டு. 1 பிதாவாகிய தேவன், 2வது நித்தியகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, 3வது பரிசுத்தமுள்ள ஆவியானவர், 4வது அசுத்தாவிகள். ஆகிய தான் அசுத்தாவிகள் போய் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக நம்மை பிடிக்குது. பரலோக பிதாவாகிய தேவன் பேதுருக்கு வெளிப்பாடு கொடுத்து கிறிஸ்து யார் என்று கேள்வி கேட்கும் பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இது ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அசுத்தாவியை பத்தி கர்த்தர் பேசும் பொழுது, தன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிற ஒரு அசுத்தாவி இலைப்பாறுதல் கிடைக்காத பட்சத்தில் மறுபடியும் தன் வீட்டுக்கு திரும்பும். எங்க மனுஷனுடைய சரீரம், மனுஷன் எங்க ஆவியிலே சரீரத்தில் வசித்துக் கொண்டிருக்கணும் அந்த இடத்துக்கு அசுத்தாவிகள் பிரவேசிக்கும். இப்படி 4 பேர் மாத்திரம்தான் மனுஷனுடைய ஆவி கிட்ட பிரவேசிப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆகையால் இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஒரு மனுஷனுடைய ஆவியை தரித்திரப்படுத்துவதற்கும் ஏழ்மையாக்குவதற்கும் வறுமைக்குள்படுத்துவதற்கும் வாய்ப்புண்டு. 1 அசுத்தாவிகளும் பிசாசு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள தூதரோடு நம்மளுக்குள்ள பிரவேசிக்க வாய்ப்பில்லை. 1 அசுத்தாவிகளும் பிசாசும் இருக்க வேண்டும், இல்ல மகிமையின் பிதாவாகிய தேவன் அல்லது அவருடைய நித்திய குமாரன், அப்படி இல்லாவிட்டால் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். இந்த 4 பேர்ல யாராவது ஒருவர் தான் ஒரு மனுஷனுடைய ஆவியை எளிமையாக்க, தரித்திரராக்க, ஏழையாக்க, வறுமைக்குள்படுத்த வாய்ப்புண்டு. யாரா இருக்கலாம் என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்படி 4 பேரும் இல்லாவிட்டால் ஒரு மனுஷனுடைய ஆவியை ஏழ்மையாக்குவதற்கு இன்னொருத்தர் வாய்ப்பு உண்டு. அது யார் என்று பார்த்தால் யோவான் ஸ்நானன். 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானுடைய ஊழியம் என்ன? மனஸ்தாபடுத்தி ஐஸ்வர்யமாயிருக்கிற ஒரு மனுஷனுடைய ஆவியை யோவான் மனம் திரும்புதலுக்கு அடுத்த பிரசங்கத்தை பிரசங்கித்து அவனுடைய ஆவியை ஏழ்மையாக்கி இருக்கலாம், வாய்ப்புண்டு. ஆகையால் யோவானுடைய 6 மாதமோ 1 வருஷமோ 7 வருஷம் ஒரு ஊழியம் செய்தாரோ அவ்வளோ நாட்களுடைய ஊழியத்தின் பாதிப்புனால ஆவிலே எளிமையா இருக்கிற ஆத்துமாக்களுக்கு 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை தொடங்கலாம், தெரியாது, இருக்கலாம். ஆனால் அடியனுடைய தனிப்பட்ட விஷயத்துல ஒரு மனுஷனுடைய ஆவியை ஏழ்மையாக்குவதற்கு கர்த்தராலும் கூடும், கர்த்தருடைய பிதாவாகிய தேவனாலும் கூடும், பரிசுத்தமுள்ள ஆவியினாலும் கூடும், ஏன் அசுத்த ஆவிகளினாலும் கூடும். அதுவும் இல்லாவிட்டால் நாம் வசனத்தை பார்க்கிறது போலவே யோவான் ஸ்நானன் அவர் பண்ண சத்தியமுள்ள மனம் திரும்புதலுக்கு அடுத்த உபதேசத்திலும் ஒரு மனுஷனுடைய ஆவி எளிமையா இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை பார்க்கிலும் எனக்கு இன்னொரு விஷயம் அடியன் வேதத்துல பார்க்கிறேன். அது ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் திருப்தியா இருக்கிற ஆவியை வறுமைக்குள்ளாக நடத்த வாய்ப்புண்டு. அந்த ஐஸ்வர்யம் திருப்தியா இருக்கிற ஆவி என்றால் என்னதை சொல்லுவேன். எதற்காக கர்த்தர் எளிமையை உள்ள ஆவி உள்ள மனுஷன், வசனம் 5:3 சொல்ற வார்த்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எதற்காக இயேசுநாதர் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? அப்ப ஆவியை ஏதோ சில விஷயங்கள் யாரோ ஒருத்தர் தான் எளிமையாக்கி இருக்கிறாரு. அது கர்த்தரா இருக்கலாம், அசுத்தாவிகளா இருக்கலாம், இல்ல அல்லது யோவானுடைய பிரசங்கமாக கூட இருக்கலாம். ஆனால் அடியனுக்கு படுகிறது, இது எல்லாவற்றை பார்க்கிலும் இன்னொரு விஷயம்தான் ஒரு மனுஷனுடைய ஆவியை எளிமையாக்க வாய்ப்புண்டு. 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தேவன ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார். மறுபடியும் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன ராஜ்யத்தின் ஊழியத்திற்காக சீஷர்களை அனுப்புகிறார். அது அனுப்பி முடிஞ்ச பிறகு எப்போ 12ஆம் அதிகாரத்துல இந்த சர்ப்ப சந்ததி இன்னும் மோசமான நிலைமைக்கு போகுது என்பதான வார்த்தையை கர்த்தர் சொன்னாரோ 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஊமையாக பேச ஆரம்பிக்கிறார். No more clear, crystal, clarified proclamation of the kingdom. 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் இதே மாதிரி 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் 3 அதிகாரத்தை பத்தி ராஜ்யத்தை பத்தி பேசினாரு. அதே மாதிரியான ஒரு பிரசங்கத்தை 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் செய்வது நிறுத்துகிறார். 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பிரசங்கிப்பது ராஜ்யத்தின் ரகசியத்தை ஊமையாக பேச ஆரம்பிக்கிறார். ஆகையால் ஒரு மனுஷனுடைய ஆவியை எளிமையாக்குவதற்கான முக்கியமான காரணம் என்ன, அல்லது எது ஒரு மனுஷனுடைய ஆவி எளிமையாக்கும் என்று 5ஆம் அதிகாரத்துல இருந்த சம்பவத்தை நான் முன்வைத்து பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். விதை ராஜ்யத்தின் வார்த்தை, நிலம் மனுஷனுடைய இருதயம். அப்படி 4 விதமான விதைகள் 4 விதமான இடத்துல விழுந்தது. அதுல கடைசி நல்ல இருதயமாகிய நல்ல நிலத்திலே கர்த்தருடைய விதை விதைக்கப்பட்டது. 13ஆம் அதிகாரம் 13:23 வாசிக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்படி ராஜ்யத்தின் வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய ஆவியை எளிமையாக்க வாய்ப்புண்டு, ஏழையாக்க வாய்ப்புண்டு. ஏழையாக்கி இருக்கணும். எது? கர்த்தருடைய ராஜ்யத்தின் வார்த்தை. நான் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டேன் என்றால் 4ஆம் அதிகாரம் 23 இயேசுநாதர் ஏற்கனவே ராஜ்யத்தின் வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார். 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, அடுத்த வார்த்தை என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவியை எளிமையாக்குவதற்கான மூல காரணம் எது எளிமையாக்கும் என்பதான கேள்விக்கு பதில் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வார்த்தை. கர்த்தருடைய ராஜ்யத்தின் வார்த்தை கூட ஒரு மனுஷனுடைய ஆவி கிட்ட போவதற்கு வாய்ப்புண்டு. ஆகையால் தான் பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜீவ வார்த்தையை பேசுவது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்க பிள்ளைகளுடைய ஆவி கிட்ட போறது வெறும் பரிசுத்தமுள்ள ஆவியன் மாத்திரமல்ல, கர்த்தர் மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தின் வார்த்தையும் உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்கு நேராக போகும் நீங்கள் பேசினால். இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்ப இந்த ஆவியுடைய நிலைமை எப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது என்பதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உள்ளான மனுஷன் சரீரத்தில் தரித்திரப்பட்டால் ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றது மாத்திரம் கிடையாது. நான் சரீரத்தில் தரித்திரப்பட்டால் என்கிட்ட ஒண்ணு இல்லைன்றது மாத்திரம் கிடையாது, எனக்கு கடன் இருக்க வாய்ப்பு உண்டு. நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் தரித்திரன், என்கிட்ட போட துணி இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லை, தங்க இடம் இல்லைன்னு சொல்லும் பொழுது என்கிட்ட ஒண்ணு இல்லைன்றது மாத்திரம் கிடையாது, நான் தரித்திரனா இருக்கிறதுனால எனக்கு எது இருக்கவும் வாய்ப்பு உண்டு, கடன். ஏன்? நான் கையை வெந்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஒரு ஏழை, ஒரு தரித்திரன் அன்று ஒண்ணு இல்லாமல் போகும் பொழுது அவன் வெறும் வறுமையில ஒண்ணுமே இல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, அவன் கடனையும் பண்ணியிருக்கிறான். பிகாஸ் he has to stretch his hand for charity. தர்ம பணத்திற்காக கையேந்த வேண்டிய நிலைமையில வந்துட்டான் அவன். யாரு? வறுமைக்குள்பட்டவன், தரித்திரன். இங்கே சொல்ல போற 5:3 ஆவியில் எளிமை உள்ளவன் வெறும் ஆவியில வறுமைக்குள்பட்டவன் மாத்திரமல்ல, இந்த ஆவியில் எளிமை உள்ளவன் கடனாளியா இருக்கிறான். இங்க கடன் வாங்காத ஆட்கள் யாருமே இல்லை, எல்லாரும் கடன் வாங்கி இருக்கிறோம். எப்போ நம்ம கடன் வாங்க போறோம் என்பதான கேள்விக்கு பதில் இப்ப இருக்கிற கடன் இங்கே சொல்ல போற தரித்திரத்தின் கடன் அல்ல. இதெல்லாம் வெள்ளக்காரனுக்கு இந்த சத்தியமே புரியாது. வெஸ்டர்ன்ல இருக்கிற எந்த ஆட்களுக்கும் இங்க சொல்ல போற ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் சொல்லப்படுத அவங்களுக்கு பசின்னு என்னன்னு தெரியாது, பட்டின என்னன்னு தெரியாது, நிர்வாணம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் ஆசியா கண்டத்தில் இருக்கிற நமக்கு இந்த சத்தியமுள்ள வார்த்தை தெளிவாக புரியும். கிறிஸ்து எதை பேசுகிறார் என்றால், சரீரத்துல போட வஸ்திரம் இல்லாமல் இன்னும் ஆகாரம் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம வந்த பிறகு, கம்ப்ளீட் டெஸ்டிடியூட் ஆயிட்டோம்னாக்கா, கம்ப்ளீட் கைவிடப்பட்ட நிலையில நம்ம வந்த பிறகு நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. கடைசியில தர்ம பணத்திற்காக கையேந்துவேன். அப்படி கையேந்திர சேரிட்டிக்காக கையேந்திர ஒரு நிலைமைக்கு நம்ம எப்போ வரோமோ, then we become debtor, கடனாளி ஆக வாய்ப்பு. இயேசுநாதர் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவன் என்று சொல்லும் பொழுது அவன்கிட்ட ஒண்ணு இல்லைன்றது மாத்திரமல்ல, ஒண்ணுமில்லாத அவன் கடனாளி ஆகிட்டு இருக்கிறான். ஆகையால் தான் இயேசுநாதர் ஒரு ஊமையை சொல்கிறார். அதை நான் இப்ப உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 18ஆம் அதிகாரம் அதே மத்தியில் இந்த சுவிசேஷம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அன்பானவர்களே, நீங்கள் நானும் தேவன ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான நிலைமை என்னன்றது சொல்லி கொண்டு வருகிறேன். கிறிஸ்து அவங்க சொல்லிட்டாரு ஒரு வசனத்துல, அதை விவரித்து சொல்வதற்கு ரொம்ப டைம் பிடிக்குது. 18ஆம் அதிகாரம் 21 நன்றாக கவனிங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ
என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தடவை மாத்திரம் அல்ல, 770 தடவை மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். பேதுரு வராரு. என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் தப்பு செஞ்சுட்டு 7 தடவை அவனை நான் மன்னிக்கலாமா என்பதோட கேள்வியை கேட்கிறார் அவர். பேதுரு எதற்காக அந்த 7 புச்சுக்கினாருன்னு தெரியல. பழைய ஏற்பாடுல 7 என்ற வார்த்தை அங்கங்க சொல்லப்பட்டு 7ன்றது பரிபூர்ணமான வார்த்தை. அதனால 7 தடவை பண்ணாக்கா அது பரிபூர்ணமாயிடுச்சு, திருப்பாத்துக்கு மிஞ்சி மன்னிக்க வேண்டியது இல்லை என்பதான எந்த நோக்கத்தை இந்த கேள்வி கேட்டாருன்னு தெரியல. மேல வந்து சபையில நடக்கிற கரெக்ஷனை பத்தி, டிசிப்ளினை பத்தி பேசப்படுது. உங்கள் ஒருவன் குற்றம் செய்தால் அவன் தனிமையா இருக்கும்போது அவனிடத்துல போயிட்டு அவன் குற்றத்தை அவனுக்கு வெளிப்படுத்துங்க. அவன் கேட்காமல் போனால் 2-3 சாட்சிக்காரர் கூட கூட்டிட்டு போங்க. அப்பொழுது அவன் கேட்கலாக்கா சபைக்கு அறிவிங்க. சபைக்கும் அவன் கேளாமல் போனால் அவன் உங்களுக்கு புறஜாதியானும் அஞ்ஞானியுமாய் இருக்கட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அந்த வார்த்தையை சொல்லி முடிகிறாரு. அந்த மன்னிக்கிற விஷயத்தை பேசும் பொழுதுதான் பேதுரு இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாரு. ஒருவன் எனக்கு விரோதமா, என்னோட சகோதரனுக்கு விரோதமா தப்பு செஞ்சாக்கா நான் 7 தடவை மன்னிக்கலாமா என்பதான ஒரு கேள்வியை கேட்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசுநாதர் சொன்ன உடனே இயேசுநாதர் கொடுக்கிற ஒரு அற்புதமான உவமை இது. வந்து ஆவியில எளிமைப்பட்டவன் ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசுநாதர் சொன்னாரு. அந்த எளிமை உள்ள ஆவி எப்படிப்பட்ட ஒரு ஆவின்றதை பத்தி இங்க நமக்கு தெளிவாக புரியும். பேசுறாரு பாருங்க. இப்ப பயங்கரமான வார்த்தை. 770 தடவை மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்ன பிறகு வசனம் 23 எப்படி எனில், பரலோகராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. எடுத்தார் பரலோகராஜ்யத்தை. பரலோகராஜ்யம் ஆவில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், அவனுக்கு பரலோகராஜ்யம் என்னவா இருக்கிறது? சமீபமா இருக்கிறது. பாவ மன்னிப்பை பத்தி பேசின உடனே ஆண்டவர் இந்த இடத்துல எதை பத்தி எடுத்துட்டாரு? ஊமைக்காக பரலோக ராஜ்யத்தை எடுத்துட்டாரு. பரலோக ராஜ்யம் ஒரு ராஜா தன்னுடைய அடிமை வேலைக்காரங்கள்ட்ட கணக்கு வாங்குற ராஜாவுக்கு இந்த பரலோக ராஜ்யம் ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்துங்க. ஒரு தாலந்தை சம்பாதிக்கிறதுக்கு 15 வருஷம் தேவை. ஒரு தாலந்து 10,000 தாலந்துக்கு அவனுக்கு எவ்வளவு வருஷம் தேவைப்படுது? 100-200 ஜென்ம எடுத்தால பத்தாது. இது 10,000 தாலந்து கடன் கொடுக்கறதுக்கு ஒரு தாலந்து சம்பாத்தியம் பண்ணணும்னாக்கா 15 வருஷம் உழைப்பு தேவைப்படுதுன்றாங்க. 15 வருஷம் நீ உழைச்சாதான் உன்னால ஒரு தாலந்து சம்பாதிக்க முடியும். ஆனா இவர் 15,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறார். அங்க சொல்ல போற 16 தாலந்துக்கு ரொம்ப அவனுடைய ஆயுசு நாட்கள் போய் எவ்வளவு தலைமுறை எடுத்தாலும் அந்த கடனை தீர்க்க முடியாத அவனால அவ்வளவு கடனை வாங்கிட்டு இருக்கிறான். ஷார்ட் டைம்ல 25 கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அதாவது சிறையில போனவன் குடும்பமே, நீயும் மனைவி பிள்ளை எல்லாரும் சிறையில போயிருக்கணும், கடன் கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் என்று சிறையில தள்ளி போட்டாரு. 26 கவனிங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு என்ன செய்தார்? அப்போ ஒரு பரலோக ராஜ்யத்தின் ராஜாவுக்கு முன்பதாக ஆவில் எளிமை உள்ள ஒரு மனுஷனும் என்னவா இருக்கிறான்? 10,000 கடன்பட்ட எந்த ஒரு ஊமைக்கு ஒப்பா இருக்கிறான். நீங்கள் நானும் ஆவில் எளிமையா இருக்கின்ற வார்த்தை வெறும் தரித்திரப்பட்ட ஆட்கள் மாத்திரம் கிடையாது, கடனாளிகள். இந்த சத்தியம் உங்களுக்கு புரியலனாக்கா 5 நாள்ல சொல்ற வார்த்தை, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார் என்ற வார்த்தை நமக்கு புரியாது. என்னது துயரப்படுறது என்றால், இங்கே சொல்லப்படுற ஆவில் எளிமை உள்ளவன் வெறும் டெஸ்டிடியூட் அல்ல, வெறும் வறுமைக்குள்பட்டவன் மாத்திரமல்ல, அவனுடைய எல்லை மீறி கடனை வாங்கி கர்த்தருக்கு முன்பதாக, பரலோக ராஜ்யத்துக்கு முன்பதாக, பரலோக ராஜ்யத்தின் ராஜாவுக்கு முன்பதாக பயங்கரமான ஒரு கடனாளியா இருக்கிறான். ஆவில் எளிமை உள்ளவன். உங்கள்ட்ட என்கிட்ட கர்த்தர் கணக்கு கேட்பாரு. எதை குறித்து கேட்பாரு நினைக்கிறீங்க? கணக்கு. அவர் என்கிட்ட கணக்கு கேட்கிற அளவுக்கு அவர் என்கிட்ட ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னு நம்ம சொல்லாமா? சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கர்த்தர் நம்ம எதை கொடுக்கலையா? 24 மணி நேரம் கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, பொருள் கொடுத்திருக்கிறாரு, சரீரத்தின் அவயவங்களை கொடுத்திருக்கிறாரு, நித்திர நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, பகல் நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜீவ வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, எல்லா பொருள்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்க போகிறார். அந்த கணக்குக்கு நீங்கள் நானும் பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். அந்த கணக்கு கர்த்தர் கணக்கு பார்க்கும் பொழுது பக்கத்துல அவர் வச்சு பண்ணுவது நியாயப்பிரமாணம். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வெறும் சரீர விதத்தில் இணைகிற இணைப்பை பத்தி பேசவில்லை. கண்களினாலே ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்த்தால் உன் இருதயத்தை விபசாரம் செய்தாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை வச்சு உங்கள்ட்ட கர்த்தர் கணக்கு கேட்க இருக்கிறார். ஆவில எளிமை என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம தரித்திரப்பட்டு நிர்வாணமா நிற்கிறோன்ற அர்த்தம் மாத்திரம் கிடையாது. கர்த்தருக்கு முன்பதாக 10,000 தாலந்து வாங்கின கடனாளிகளா இருக்கிறோம். எப்படி கொடுத்து தீர்ப்போம்? யார் அதை பேமெண்ட் பண்ண முடியும்? என்னுடைய இந்த தரித்திரத்தை நீக்க வேண்டும், என்னுடைய இந்த கடனையும் தீர்க்க வேண்டும். எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி தீர்க்க முடியும் என்பதான கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முந்தி ஆவியில் எளிமை உள்ளவனை பத்தி அங்கங்க இருக்கிற வசந்த சொல்லி முடித்தேன். என்னுடைய உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி,
அப்போ ஐஸ்வர்யம் உள்ள சரீரம் என்றால் என்னன்றது இப்போ நீங்க தான் எனக்கு சொல்லணும். உங்க ஆவி எளிமையா இருக்கிறதா அல்லது உங்களுடைய ஆவி ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கிறதா? உங்க ஆவி ஏழையா இருக்கிறதா அல்லது உங்களுடைய ஆவி பணக்காரரா இருக்கிறதா? ஆவியில் எளிமை உள்ளவர்களை பத்தி கர்த்தர் பேசும் பொழுது இரண்டாம் ராஜ்யத்தை பத்தி ஆசீர்வாதமாக வாக்கு பண்றாரு. என்னுடைய கேள்வி, ஆவியிலே ஐஸ்வர்யம் இருந்தால் ஐஸ்வர்யம் உள்ள ஆவி எப்படி இருக்கும்? என்ன தோணுது உங்களுக்கு? ஐஸ்வர்யம் உள்ள ஆவினா எப்படிப்பட்டது? இல்ல, உங்களுக்கு அந்த சத்தியம் புரியாது. கடைசியில நீங்கள் நான் சோதிக்க வேண்டியது, உண்மையிலே என்னோட ஆவி எளிமையா இருந்து என் கர்த்தர் ராஜ்யத்தை சுதந்திரிச்சுதா இல்லையான்றது தான். ஐஸ்வர்யம் உள்ள ஆவி என்றால் என்ன? ஏன்னா ஐஸ்வர்யம் உள்ள ஆவியை பத்தி இயேசுநாதர் இங்க பேசல. ஐஸ்வர்யம் உள்ள ஆவிக்கு இயேசுநாதர் இடத்துல தேவ ராஜ்யத்தை கொடுக்கிறதாக சொல்லவே இல்லை. ஐஸ்வர்யம் உள்ள ஆவி என்றால் என்ன? 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சுதான் கீழே போறதுக்கு முடியும் என்னால. நீதியில் நடத்துறது ஐஸ்வர்யம் உள்ள ஆவி அல்ல. இது ஐஸ்வர்யம் உள்ள ஆவி. நீங்க நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யம் உள்ள ஆவி நல்லது கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யம் உள்ள ஆவி, பணக்காரம் உள்ள ஆவி நல்லது கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி கர்த்தருக்கு தேவையா இருக்கிறது தரித்திரப்பட்டு கடனால் மூழ்கி இருக்கிற ஆவி. அந்த ஆவி தான் கர்த்தருக்கு தேவை. இது உங்களுக்கு சொல்ல தெரியலையா? ஐஸ்வர்யம் உள்ள ஆவி என்னன்னு தெரியலையா உங்களுக்கு? கடன் இல்லாமல் இருக்கிறதான். எஸ், என்ன மாதிரி ஆவி அது? கடன் இல்லாமல் இருக்கிற ஆவி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஐஸ்வர்யம் உள்ள ஆவி என்றால் என்ன? 19ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் வசனம் 16. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். 17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். யாரு வசனம் சொல்லப்படுறது? வாலிபன், யங்ஸ்டர்ஸ். வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றும் இன்னும் என்னிடத்தில் குறைவேன் என்றான். அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு மறுந்த வார்த்தை பாருங்க. எளிமை உள்ளவன் தரித்திரன், டோகாஸ். இங்கே சொல்லப்படுற தரித்திரன் சரத்துக்கு அடுத்த பொருளாதாரத்துக்கு அடுத்த தரித்திரம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இருதயத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆவி எது? ஐஸ்வர்யம் உள்ள ஆவி எது? ஐஸ்வர்யம் உள்ள ஆவி எது என்பதன கேள்விக்கு பதில், பாரிசீஸ், சாதுசீஸ் அவங்களுடைய இருதயம் கொழுப்பு நிறைந்த இருதயமா இருந்தது. ஆவி கொழுப்பு நிறைந்த ஆவியா இருந்தது. ஆண்டவருக்கு அந்த ஒரு இருதயம் தேவையில்லை. அப்ப ஜீவ வார்த்தையை கர்த்தர் விதைக்கும் பொழுது அந்த ஜீவ வார்த்தை எதை சாப்பிடுறது? ஃபர்ஸ்ட் உள்ளான மனுஷன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுற பிரைட், கன்சீட், பெருமையை சாப்பிடும். எது? ஜீவ வார்த்தை. உள்ளான ஆவி பெருமையினால் நிறைந்த ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஜீவ வார்த்தையானது அந்த பெருமையாகி ஐஸ்வர்யத்தை சாப்பிட்டால் அந்த ஆவி எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் எளிமையா இருக்கும், ஏழையா இருக்கும், தரித்திரப்பட்டிருக்கும். அந்த ஆவி தரித்திர பட 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 அந்த ஆவி கர்த்தர்கிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கையேந்தி லுக்கிங் ஃபார் சேரிட்டி, கடனாளி ஆயிடும். அவர் எத்தனை பாயிண்ட் சொல்றாரு பாத்தியா? அந்த வாலிபன் கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் கேட்டு நித்திய ஜீவன் எனக்கு அடைய வேண்டும், சர்க்குணரா ஆகணும், நான் எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு இட்டர்னல் லைஃப் எனக்கு தேவை, என் ஆவிக்கு தேவன ராஜ்யம் வர வேண்டும் என்று கேள்வி கேட்கும் பொழுது கிறிஸ்து சொன்ன வார்த்தை வித்துட்டு என் பின்னாடி வாழ்றாரு. பட் அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடியால், இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, அவனுடைய ஆவி எளிமையா இல்லாமல் இருந்தபடியால் அவன் மிகுந்த व्यसனத்தோட போய்விட்டான். கர்த்தர் சொன்ன அந்த ஒரு கட்டளையை அவனால கடைபிடிக்கவே முடியவே இல்லை. இப்போ உங்களுக்கு சத்தியம் புரிய வேண்டும். லாஸ்டா முடிச்சு ஒரு 5 மினிட்ஸ்ல 5:3 ஆகையால் வாலிப பிள்ளைகளே, நீங்க எப்போதும் உங்களுடைய ஆவி ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கிறதாக பாவித்துக் கொள்ளக்கூடாது. ஐஸ்வர்யம் உள்ள ஆவி என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் கன்சீட்டட் pride, பெருமை நிறைந்த ஆவி. ஐஸ்வர்யம் உள்ள ஆவி கர்த்தருடைய பார்வைக்கு அந்த பெருமையை சாப்பிடுவது ராஜ்யத்தின் வார்த்தை. விதைக்கிற கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தை நமக்குள்ள இருக்கிற பெருமையை சாப்பிடும். அந்த பெருமையை சாப்பிட்டாதான் உள்ள இருக்கிற ஆவி தரித்திரப்படும். 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதலாவது
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மக்காரியாஸ், பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மக்காரியாஸ், சுப்ரீம்லி பிளஸ். எடுத்த உடனே கர்த்தருடைய முதல் பிரசங்கத்துல முதல் முறை அந்த வார்த்தை எடுத்து பயன்படுத்துறாரு. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். காரணம் என்ன? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த பாக்கியவான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த ஆவியில ஏழையா தரித்திரப்பட்டிருக்கிற கடனாளியா இருக்கிற இந்த ஆவியுடைய ஒட்டுமொத்த கடனையும் தீர்த்து, அந்த ஆவியுடைய தரித்திரத்தையும் நீக்கி, அந்த ஆவியுடைய ஒட்டுமொத்த தேவையும் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அந்த ஆவிக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின வார்த்தை மக்காரியாஸ், பிளஸட். உன்னுடைய தரித்திரமும் நீங்கும், உன்னுடைய கடனும் நீங்கும். பரலோக ராஜ்யத்தை நீ ஒப்பு கொடுக்க வேண்டிய அந்த கடன் 10,000 தாலந்து கடன் உள்ள அந்த தரித்திரன் போல உன்னுடைய கடனையும் நீக்கி, உன்னுடைய கடனையும் நீக்கி, உன்னுடைய வறுமை, உன்னுடைய எளிமை, உன்னுடைய தரித்திரத்தையும் நீக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை சம்பூர்ணப்படுத்துவதற்காக தான் கர்த்தருடைய ராஜ்யம் ஒட்டுமொத்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறது. அந்த ஆவியில் எளிமை உள்ளவனுடையது. ஹல்லேலூயா. ஆகல் தான் அவனை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, யூ ஆர் பிளஸட், யூ ஆர் ரிச். 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 2 கேள்வி கேட்டு நிறுத்த விரும்புகிறேன். ஆவி, நியூமா, ஸ்பிரிட். எளிமை உள்ளவர்கள் புவர், டோகோஸ், பாவர்ட்டி, தரித்திரம். பாக்கியவான்கள் மக்காரியாஸ், பிளஸட். பாக்கியன்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. இந்த தரித்திரப்பட்டு கடனாளியா இருக்கிற, இந்த வறுமைக்குள்பட்டு இருக்கிற இந்த ஆவியா இருக்கிற இந்த மனுஷனுடைய ஒட்டுமொத்த கடனத்தையும் சுமந்துக்குன்னு அவனுடைய நிர்வாணத்தையும் அவனுடைய தரித்திரத்தையும் நீக்கி அவனுடைய ஒட்டுமொத்த தேவையும் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக தேவராஜ்யம் அருளப்படுகிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மக்காரியாஸ், பிளஸட், பாக்கியவான். 2 கேள்வி கேட்க விரும்புகிறேன். 1வது, இந்த ராஜ்யத்தை கொடுப்பது யார்? Who renders the kingdom of heaven? இந்த பரலோக ராஜ்யத்தை ஆவியில் எளிமை உள்ளவனுக்கு கொடுப்பது யார்? 2வது, இங்கே சொல்லப்படுற ராஜ்யம் எழுத்தின்படியே காண்கிற ராஜ்யமா அல்லது இங்கே சொல்லப்படுற ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யமா? இந்த 2 கேள்விக்கு மாத்திரம் பதில் நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ராஜ்யத்தை கர்த்தர் எளிமையா இருக்கிற ஆவியில் எளிமையா இருக்கிற ஒருத்தருக்கும் கொடுத்துறாரு அப்பவே, அல்லது எளிமையா இருக்கிற ஆவி செத்ததுக்கு அப்புறம் இயேசுநாதர் 2வது வருகையிலே அவர் இந்த ராஜ்யத்தை தராரா? 1வது, தேவ ராஜ்யத்தை தருவது யார்? யார் ஆவியில் தரித்திரப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை தருவது? 19ஆம் அதிகாரம், லாஸ்ட் டைம் வாசிச்சு நான் அதை பாதி நிப்பாட்டினேன். 19-22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். 23 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, இங்கே நல்லா கவனிங்கள், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் என்ன வார்த்தை? பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது? ஏன் ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க முடியாது? யாருக்கு தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது? ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இந்த இடத்துல ஐஸ்வர்யவானுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமா இல்லை, அவன் பிரவேசிக்கவே முடியாது. ஏன்? அவனுடைய ஆவியில் என்ன இருக்கு? ஒரு சகோதரன் சொன்னவனமாகவே ஐஸ்வர்யம் உள்ள ஆவியா இருக்கிறது. என்ன ஐஸ்வர்யம் உள்ள ஆவி என்றால் பெருமையினால் நிரம்பி இருக்கிறது. அந்த நல்ல வித கர்த்தர் அவனுக்கும் போட்டாரு. ஆனா அந்த விதை இப்பிரபஞ்சத்தின் மயக்கமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இப்பிரபஞ்சத்தின் கவலையும் அந்த வார்த்தையை நெருக்கி போடுது என்று சொல்ற வண்ணமாகவே இந்த வாலிபனுக்கு சத்தியம் உள்ள வார்த்தையாகிய ராஜ்யத்தின் வார்த்தை அந்த பெருமையை சாப்பிட அவன் இடம் கொடுக்கவில்லை, துக்கத்தோடு போய்விட்டான். என்னுடைய கேள்வி, தேவ ராஜ்யத்தை கொடுப்பது யார்? யார் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஆவி ஏலியா இருந்தால் ராஜ்யத்தை கொடுப்பது? ரொம்ப முக்கியமான சத்தியம், தயவுசெய்து கவனிங்கள். 23-24 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு நம்முடைய சீஷர்கள் நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 24 மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 25 அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்றார். நன்றாக கவனித்தீர்களா? வாலிபன் 16ல சொன்னது நித்திய ஜீவன். ஓகே, 16ல அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 23ல இயேசு சொன்ன வார்த்தை, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்கள் நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிது நித்திய ஜீவன். 23ல பரலோக ராஜ்யம். 25ல அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்றார்கள். ரட்சிப்பு 3 விஷயம் வருதுங்க. இட்டர்னல் லைஃப், கிங்டம் ஆஃப் ஹெவன், சால்வேஷன். நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் எது ரொம்ப பயன்படுத்துற வார்த்தை? ஒன்று நித்திய ஜீவனை பேசுவாங்க, இல்லாவிட்டால் ரட்சிப்பை பத்தி பேசுவாங்க. ரட்சிக்கப்பட்டியா, நித்திய ஜீவனை பெற்றுங்க. ஆனா இதை பத்தி பேசுறது கிடையாது.
ராஜ்யத்தை பத்தி பேசுறது கிடையாது. ஆனா மூணுக்கும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது போல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. என்னது? ரட்சிப்பு, தேவராஜ்யம், நித்திய ஜீவன். சீஷர்கள் கேட்கிறாங்க, அப்படியானால் யார் தான் ரட்சிக்க கூடும்? என்ன அர்த்தம்? யார் தான் இப்போ தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஐஸ்வர்யனாலே முடியலனாக்கா அவன் வந்து கேட்டு என்ன தெரியுமா? இயேசுநாதர்கிட்ட அவன் எதிர்பார்த்த பதில் வேற. இயேசுநாதர்கிட்ட அவன் எதிர்பார்த்த பதில் பலிகள். அவன் ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்கிறபடியா நீ எந்த பலி சொன்னாலும் நான் செய்ய தயாரி. காலை வெட்டணுமா? கொடுக்க தயாரு. சிறந்த ஆடு கொடுக்கணுமா? கொடுக்க தயாரு. என்ன செய்யணும் சொல்லு? தூபத்தை ஏத்தணுமா? சரி. பண்டிகை தான் அனுசரிக்கணுமா? கர்த்தர் அதை பத்தி பேசவே இல்லை. கர்த்தர் ரிச்சுவல் லாஸ் பத்தி பேசல. மாறாக கர்த்தர் பேசியது வந்து மாரல் லாஸ். விபசாரம் செய்யாதிருப்பையாக, திடாதிருப்பையாக, கொலை செய்யாதிருப்பையாக, உன் தகப்பனை தயங்கான பண்ணுவையாக என்பதான மாரல் லாஸ் பத்தி கிறிஸ்து பேசினார். அதெல்லாம் சிறு வயதிலிருந்து நான் கடைபிடிச்சேன். பிகாஸ் அவன் ஆவி எந்த மாதிரியான ஆவின்றது கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். அப்ப கிறிஸ்து சொன்ன வார்த்தை அப்படியானால் உன் இருக்கிற ஐஸ்வர்யத்தில் வித்து டோகாஸ் தரித்திரக்கு கொடுத்துட்டு சும்மா இருக்காத, என்னை வந்து நீ ஃபாலோ பண்ண அப்படின்ற போது அவன் அதற்கு அங்கீகரிக்கவில்லை என்றால் அவனுக்குள்ள இருக்கிறது பெருமை, pride. 25:26 அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்றார்கள். 26 இயேசு அவர்களை பார்த்து என்ன வார்த்தை? மனுஷரால் இது கூடாதுதான். அடுத்த வார்த்தை என்ன? தேவனாலே எல்லாம் கூடும். தேவ ராஜ்யத்தை கொடுப்பது யாரு? அவன் என்ன கூப்பிட்டான்? இயேசுநாதரை மேல பாருங்க, அங்க பேசுன சத்தியத்தை நான் இங்க சொல்லியிருக்கிறோம். 16, 19, 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். 17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். அடுத்த வார்த்தை என்ன? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லை. அப்போ 16 கேள்விக்கு 17 கிறிஸ்து பதில் கொடுத்துட்டார். என்னது? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று 16 கேட்டான் வாலிபன். 17 பதில் என்ன? தேவன். You can't possess eternal life. Neither you can have the kingdom of heaven. It is from the good God. நல்ல தேவன்கிட்ட இருந்து ஈவாக கொடுக்கப்படுறது எது? தேவ ராஜ்யம் என்பது. ஆவியுடைய பெருமையையும் அகந்தையும் ராஜ்யத்தின் வார்த்தை சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அந்த ஆவியை எளிமையாக்க வேண்டும். பிறகுதான் ஈவாக கர்த்த தேவன் ராஜ்யத்தை கொடுப்பது. ஹல்லேலூயா. அப்ப ராஜ்யத்தை கொடுப்பது யாரு? எந்த சந்தேகம் இல்லைல்ல? ஏன்னா அப்படிதான் சொல்லப்பட்டுச்சாங்க. தேவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப தேவ ராஜ்யத்தை கொடுப்பது யாரு? சத்தியமுள்ள வேதாமத்தின் தேவன். அது மாத்திரம் அங்க நீப்பாட்டவில்லை. இயேசுநாதர் ஒத்து பார்த்து, மனுஷரால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். அவன் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான தவிர, தேவ ராஜ்யத்தை நீர் சொல்ற அந்த நல்ல தேவன் கொடுப்பாரான்னு கேட்கலாம். வேதாமத்தின் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இலவசமாய் கொடுக்கிறவர். எப்படி தராரு? 11 சாப்டர் 11 11ஆம் அதிகாரம் வசனம் 27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? அப்ப ராஜ்யத்தை கொடுக்கிற அதிகாரம் யாருடையது? ஆகையால் நீங்க பிதா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போனா கிடைக்காது. 11:27 கிறிஸ்து சொன்ன சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும், யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்க கூடாது, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், யாருடைய கடன்கள் தீர்க்கப்படணும், எல்லா அதிகாரமும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதாக உயிர் தந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், நான் தேவ ராஜ்யத்தை தருகிறேன் என்ற சீஷர்களுக்கு. அப்ப தேவ ராஜ்யத்தை தருவது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆவி ஞானஸ்தானத்தை கொடுப்பது? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அக்கினி ஞானஸ்தானத்தை கொடுப்பது? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தான் பிதாவாகிய தேவன் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு யார் ரொம்ப தேவை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் இயேசுநாதருடைய வார்த்தையை தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு பேசுங்கள். அந்த வாலிபன் கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்டு துக்கத்தோட போனது போல நம்ம பிள்ளைகள் போற நிலைமைக்கு உள்ளத்திலே பெருமையின் ஐஸ்வர்யத்தினால் நம்ம பசங்களுடைய ஆவி நிறைந்திருக்க கூடாது. நம்ம பிள்ளைகளுடைய வாலிபருடைய ஆவியிலே ஜீவ வார்த்தை நீங்கள் போட்டால் அந்த பிள்ளைகளுடைய ஆவியில் இருக்கிற பெருமை என்பதன் ஐஸ்வர்யத்தை சாப்பிடும். அது எளிமை உள்ளதாகும். அந்த ராஜ்யத்தின் வார்த்தை அந்த வேலையை செய்யும். அதன் பிறகு எளிமை உள்ள ஆவி உள்ள ஒரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை தருகிறார். கடைசி கேள்வி. ஓகே, இங்க சொல்லப்போற ராஜ்யம் அப்பவே கிறிஸ்து தருகிறாரா அல்லது அவர் வந்ததுக்கு அப்புறம் தராரா? ஏன் தெரியுமா நான் அதை கேட்டேன்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 5ஆம் அதிகாரம் 5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன வார்த்தை? பூமியை
டாக்ஸ் இல்லாம கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஏக்கர் கணக்கா பூமி தராராம். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அஹ், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் யாருது? அவர்களுடையது. இந்த ராஜ்யத்தை கர்த்தர் தரப்போறாரா அல்லது ஆவியில் எளிமையுள்ள யாவருக்கும் அப்பவே கொடுக்குறாரான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, அது கர்த்தராகிய இயேசுநாதர் 2வது வருகையில தான் அவர் அவருடைய ராஜ்யத்தை தராருன்னு. ஓகே, வசனம் 5ல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்னு சொல்லப்பட்டுக்குத. அந்த பூமி அது எப்ப தராரு ஆண்டவர்? அது கூட இப்ப இல்ல, அது இயேசுநாதர் 2வது வருகையில தான் தராரு. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்புறம் வசனம் 10 நான் வாசிச்சேன். அப்புறம் நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துன்பப்படுறது இப்போமா அல்லது கர்த்தர் ராஜ்யத்திலையா? எப்ப துன்பப்படுறாங்க? 10ல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்ப துன்பப்படுறோம்? ஓகே, நீதி நிமித்தமா துன்பப்படுகிற பாக்கியவான்கள். அடுத்த வார்த்தை என்ன? பரலோக ராஜ்யம் யாருது? அவர்களுடைய. துன்பப்படும் பொழுது என்ன தேவை நமக்கு? இன்பம் தேவையில்ல. அப்புறம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 12 சந்தோஷப்பட்டு என்ன வார்த்தை? களி கூறுங்கள். எப்போ? அவருடைய ராஜ்யத்தை வரும் பொழுதா? 9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வார்த்தை என்ன? அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். எங்க? இங்கேயா? ஆண்டுடைய 2வது வருகையிலையா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்னவாக அழைக்கப்படுவார்கள்? தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இப்போவா? பரலோக ராஜ்யத்திலையா? வரப்போற கிறிஸ்துவோட 2வது வருகையிலையா? 7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எப்ப? இப்போவா? பரலோக ராஜ்யத்திலையா? 6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அது இப்போவா? பரலோக ராஜ்யத்திலையா? 8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அது எப்போ? பரலோக ராஜ்யத்திலையா அல்ல இப்போவா? இப்ப தேவனை தரிசிப்பார்களா அல்லது பரலோக ராஜ்யத்தை தரிசிப்பார்களா? இப்ப தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்களா அல்லது பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்களா? இங்க துன்பப்படுறாங்களா பரலோக ராஜ்யத்தை துன்பப்படுறாங்களா? அங்க சொல்லப்படுறதுல நீங்க இப்போன்னு சொன்னீங்கன்னா, அப்போ வசனம் 5ல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்போவா? அப்போவா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அல்லவா பேசணும். ஆவியை பத்தி பேசிக்கின்னு ஏழையை பத்தி பேசின்னு இருக்கிறீர் நீர். பூமியை சுதந்திரிக்கணும்ன்ற வார்த்தை சொல்லப்பட்டுக்குதா? அது எப்போன்றது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எப்படி பூமியை சுதந்திரிக்கணும்? எப்போ பூமியை சுதந்திரிக்கிறது? இப்போவா அப்புறமாவா? நானும் எல்லா ப்ரீச்சர்ஸை கேட்டுட்டே இருக்கிறேன். அவங்க சொல்ற வார்த்தை பூமியை சுதந்திரிக்கிறது இப்போ இல்லை, வரப்போகிற ராஜ்யத்துல தான்றாங்க. வரப்போகிற ராஜ்யத்தில் கர்த்தர் புது பூமியெல்லாம் தருதெல்லாம் உண்மைதான், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ பூமியை சுதந்திரிக்கிறது இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் ரொம்ப தெளிவாய் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் முழு அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரும் சீஷர் நான் சொல்றது நீங்க கேட்க வேண்டும். எல்லா ஜாதிகள்கிட்ட போனோம், பூமி எங்கும் போனோம். பூமி யாருது? பூமி யாருது? கிறிஸ்துடையது. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஒட்டுமொத்த பூமிக்கு போங்க, பூமி ஃபுல்லா இருந்துன்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி சொல்லல. 10ஆம் அதிகாரத்துல இயேசு சீஷர் அனுப்பும் பொழுது புறஜாதிகளுக்கு கால் வைக்காதீங்க, சமரியா ஊருக்கு போகாதீங்க, சிதறிக்கப்பட்ட ஆடுகள் போல இருக்கிறவரும் அங்க மாத்திரம் இருங்கன்னாரு. அவர் மத்தியில தான் பேசிட்டு இருக்கிற, மத்திய விட்டு எங்கே போல. என்னுடைய கேள்வி, என்னுடைய கடைசியை கேட்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரிக்கிறது இப்போவா கர்த்தர் ராஜ்யத்திலையா? சரி, சாந்த குணம் உள்ளவர்களா இருப்பது இப்போவா அல்லது பரலோக ராஜ்யத்திலையா? எப்போ நம்ம சாந்த குணமா இருக்கணும்? இங்கேயா இல்ல பரலோக ராஜ்யத்திலையா? இங்க நம்ம சாந்த குணமா இருக்கணும். நம்மளுக்கு பலன் கிடைக்கிறது, பூமியை சுதந்திரிக்கிறது எப்போ? கிறிஸ்துவோட 2வது வருகையிலையா? கிறிஸ்துவோட 2வது வருகையிலையா நமக்கு பூமியை சுதந்திரிக்கிறது? நான் ஏன் இவ்வளவு சொல்லி அங்க ஒன்றும் போல. பூமியை சுதந்திரிக்கிறது நன்றது கர்த்தருடைய தயவு இருந்தால் வரும் வாரங்களில் தான் பார்க்க இருக்கிறோம். பூமியை சுதந்திரிக்கிறது என்ன? அங்க என்ன அர்த்தம்? அது சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். யார் இந்த சாந்த குணம் உள்ளவன்? பூமியில் எங்கும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் யாரு? வேதத்துல மோசே. பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன். பாவம் கானான் தேசத்தை கர்த்தர் தரல அவருக்கு. சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான் சொன்னதுக்கு அப்புறம் பூமியை கொடுக்க வேண்டாம். சாந்த குணம் சொல்லிட்டு மலை மேல எடுத்த காட்டில நீ போயிட்டு வாங்கிறாரு. உள்ளோ நீ போக கூடாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். பூமியை அவங்க தான் சுந்தரிக்க போறாங்க. கர்த்தருக்கு விருப்பம் உள்ள, கர்த்தர் பூமியில யார் வாழன்றது விரும்புறது தெரியுமா? மீக் பீப்புள், சாந்த குணம் உள்ளவர்கள். கர்த்தர் ராஜ் எங்க வரணும்னு விரும்புறாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இந்த பூமியில யார் வாழணும்னு விரும்புறாரு? சாந்த குணம் உள்ளவர்கள். கீழே போகும்போது பார்க்கலாம். என்னோட கடைசி கேள்வி கேட்ட முடிச்சிட வசனம் 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவிலே எளிமை உள்ள ஒரு ஆத்மாவுக்கும் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை அப்பயே தராரா அல்லது 2வது வருகையில தராரா? வரப்போகிற எழுத்தின்படி லிட்டரல் கிங்டம்
பத்தி பேசுறாரா இயேசுநாதர், அல்லது ஆவில் எளிமை உள்ள ஒரு ஆத்மாவுக்கும் ராஜ்யத்தை கர்த்தர் அப்பே தர்றதாக இங்க சொல்லப்படுதா? நான் இப்ப சில வசனங்களை வாசிப்பேன். ஓகே, ஒரு சின்ன கேள்விதான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஆராய விரும்புகிறேன். இதே கர்த்தருடைய பிரசங்கத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நான் சில விஷயம் சொல்ல முடியும். 6ஆம் அதிகாரம், ஓகே 6 3 நாள் வாசிக்கிறேன். சரியா? 6ஆம் அதிகாரம் 3 நாள். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. 4 அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். என்னுடைய கேள்வி, அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதா என்ன? அந்த அந்தரங்கம், வாட் இஸ் தட் சீக்ரெட் பிளேஸ் வேர் த ஃபாதர் இஸ்? அதுதான் வேதாமத்தின் தேவனை பார்க்க முடியாது. He is in secret. He is always in secret. It doesn't mean he is not existing. He is no existing, is falsified by the demonic world. அந்தகாரத்தின் சேனை சொல்ற வார்த்தை தேவன்றது இல்லை, நீ பார்க்க முடியாது. நோ நோ நோ, கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, பிதாவாகிய தேவன் இருப்பதே அந்தரங்கத்தில். என்னுடைய கேள்வி, எது அந்த அந்தரங்கம்? 6:18 அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்தரங்கம் பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம் எங்க? உன் பிதாவாகிய தேவன் நீ செய்கிற தர்மத்தையும் உன்னுடைய உபவாசத்தையும் உன்னுடைய ஜெபத்தையும் நீ ரகசியமாய் செய்யும் பொழுது அந்தரங்கத்திலே பிதாவாகிய தேவன் அதை உனக்கு பார்க்கிறார். நீ செய்கிறதை பார்த்து உனக்கு பகிரங்கமாய் உன்னுடைய பிதாவாகிய தேவன் உனக்கு பலனளிக்கிறார், அவுட்வர்ட்லி. அப்ப அந்தரங்கம்னா என்ன? 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எங்க இருக்கிறார் பிதா? இப்ப சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப பரமண்டலங்களில் இருக்கிற பிதா அந்தரங்கத்தில் பார்த்துக்கிறாரா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்த வார்த்தை என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல எங்கேயும் செய்யப்படணும், பூமியிலையும். அப்போ பிதாவுடைய சித்தம் செயல்பட பண்ணாக்க என்ன வரணும்? அங்க என்ன வரணும்? தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். எங்க தேவனுடைய சித்தம் நிறைவேறதோ அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். தர்ம பணத்தை நீ செய்யும் பொழுது உன்னுடைய வலது கரம் கொடுக்கிறது இடது கரம் தெரியக்கூடாது. தேவனுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம் மேல அது நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால் உனக்கு என்ன வந்திருக்கணும்? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இல்லாமல் தேவனுடைய சித்தம் அங்க என்ன ஆகாது? நிறைவேறாது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. மேல என்ன? தேவனுடைய சித்தம். தர்ம பணத்தை நீ வலது கரத்துல கொடுக்கும்போது இடது கரம் தெரியாம இருக்க வேண்டும். அதான் பரலோகம் விரும்புது, பரலோக பிதா விரும்புகிறார். அதை அந்த ரங்கத்தில் அவர் பார்க்க விரும்புகிறார். அது எங்க நிறைவேறும்? தேவனுடைய ராஜ்யம் உனக்குள் வந்தால் ஒளியே நிறைவேற வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. விபசாரம் செய்யாது இருப்பாயாக, வேசின் பார்வையோடு கூட ஒரு ஸ்திரியை பார்ப்பாயாக என்று கர்த்தர் சொல்றார் என்றால் அது பரலோக பிதாவுடைய சித்தமே. ஆனால் அதற்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வந்தால் தான் கர்த்தருடைய பிதாவுடைய சித்தம் நிறைவேறும். இப்போ நான் உங்கள்ட்ட கேட்குற 5:3 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வார்த்தை என்ன? பரலோக ராஜ்யம். என்னுடைய கேள்வி, பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் இப்போ சொல்லுங்க, இப்போ தராரா அல்லது வரப்போகிற உலகத்துல தராரா? பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஆஃபர்ஸ் இஸ் கிங்டம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ராஜ்யத்தை குமாரன் மூலியமாக அவருடைய ராஜ்யத்தின் வார்த்தை அங்கீகரித்து யாவருக்கும் அப்பவே அருளுகிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் வந்தால்தான் உள்ள இருக்கிற எளிமையும் கடனும் நீங்கும். பாவ மன்னிப்பு தேவ ராஜ்யம் பார்த்து கொள்ளும். அக்கிரமம் செய்தெல்லாமே தேவ ராஜ்யம் பார்த்து கொள்ளும். நியாய தீர்ப்பு தேவ ராஜ்யம் பார்த்து கொள்ளும். நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமதெல்லாம் தேவ ராஜ்யம் பார்த்து கொள்ளும். ஏனென்றால் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறவன் கிறிஸ்து போல இருக்கிறவன் தான் பிரவேசிக்க முடியும். நாமளா யாரு? கிறிஸ்துவை உடுத்தி கொண்ட கிறிஸ்தவர்கள். கிங்டம் ஆஃப் காட், ஆவிக்குரிய ராஜ்யத்தை நீங்கள் நானும் ஆல்ரெடி சுதந்திரித்துக் கொண்டோம். பூமியில நடமர கிறிஸ்தவன் யாரு? கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்தவன். கர்த்தர் ஆண்டு கொள்ளுகிற ஒரு சரீரமாகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்திலும் அவர் ஆண்டு கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது. என்னுடைய கேள்வி, ஆவி எளிமையா இருந்தால் நீங்க தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டீர்கள். ஆவியில பெருமை இருந்துச்சுன்னா தேவ ராஜ்யம் இன்னும் உங்களுக்குள்ள வரவில்லை. நம்முடைய ஆவி கர்த்தரை நோக்கி நான் ஒரு கடன், மணல தனியாக பாவம் செய்தவன், வறுமையில் உள்பட்டவன், என் மீது இறங்கும் ஆண்டவரே என்று அடுத்த வார்த்தை புலம்புகிறவன், துயரப்படுகிறவன் பாக்கியவான். அடுத்த வார்த்தை நெக்ஸ்ட் வீக். எப்படி ஆத்துமா துயரப்படுது, எப்படி ஆவி துயரப்படுது, எப்படி ஆவி கத்துது, ஏன் ஆவி அழுவுது, எதை நோக்கி ஆவி அழுவுது? ஆறுதல் அடைவார்கள். யார் ஆறுதல் அனுப்புறது? வேதாமத்தின் தேவனுக்கு பேர் எல்லாத்தோட சொல்ல விரும்புகிறேன். காட் ஆஃப் தி கம்ஃபர்ட்.
ஆறுதலின் தேவன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது. அப்ப தேவன் உங்கள்ட்ட இருந்து பார்த்து தாக்குறாரு. என்னது? நாம் என்ன செய்யறோம்? எல்லாமே யாரை பார்க்குறோம், யார்கிட்ட பேசுறோம், எதை பார்க்குறோம், என்ன கிரியைகளை செய்கிறோம், எல்லாவற்றையும் அந்தரங்கத்தில் தேவராஜ்யத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் தாமே பார்த்து கொண்டே இருக்கிறார். இவட கண்ணை மூட முடியாது. நான் இங்கே பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணிட்டு பர்சனலாக என்ன பண்ணுறது, இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டு இருக்கு. உங்களையும் என்னையும் அப்சர்வ் பண்ணிக்கிறார். ஏன்? ராஜ்யம் உள்ள வந்தபடியால் ராஜ்யத்தை சுதந்திரித்த இந்த சரீரம் பிதாவுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றும். அதனால ஒன்று புரிஞ்சுக்கணும், பிசாசு நம்மளை பிடிக்க வாய்ப்பில்லை. இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிசாசு நம்மளை போட்டு அமுக்க வாய்ப்பில்லை. உள்ளத்தில் இருக்கிறது என்ன? தேவன ராஜ்யம், அசுத்தனுடைய ராஜ்யம் அல்ல. நம்ம காட்டில் பார்த்தாலும் சரி, கல்லறையில் பார்த்தாலும் சரி, நம்மளை போட்டு பிசாசு அமுக்க வாய்ப்பில்லை. உள்ளத்திலே தேவன ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தின் எல்லா நன்மைகளும் உள்ளத்தில் போட்டு ஒப்பியிருக்கிறாரு. பாவ மன்னிப்பு, தயவு, கிருபை, இரக்கம், அங்கீகரிப்பு. ஜெபம் பண்ண உடனே என் பிதாவாகிய தேவன் கேட்கிறார், ரகசியமா ஜெபம் பண்ணினால் ராஜ்யம் உள்ளத்தில் இருக்கிறது, உள்ளத்தில் ராஜ்யம் இருக்கிறது. என் பிதா பார்க்கணும். எனக்கு ஜனங்கள் பார்க்கறது எனக்கு தேவையே கிடையாது. பரிசேயர் சதுசேயர் அப்படி கிடையாது, மாயக்காரர்கள் அவர்கள். அதான் கிறிஸ்து பண்ற பிரசங்கத்துக்கும் அவங்க பண்ற பிரசங்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். எவ்வளவு பேர் விரும்புறீங்க என் பிதா என்னை பார்க்கட்டும் அப்படின்னு? நான் வேலை செய்யும் போது உள்ளத்தில் இருக்கிற என் பிதா பார்க்க, நான் பார்க்குற காட்சி, நான் புசிக்கிற ஆகாரம், நான் போற இடம், செய்கிற ஒரு செயலிலும், மொபைல் எது பார்த்தாலும் என்ன சொல்லணும்? பிதாவாகிய தேவன் அந்தரங்கத்திலிருந்து ராஜ்யத்தை வாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பிதாவாகிய தேவன் வாட்சிங் ஓவர் அஸ். Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, hallelujah. Man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of our God. Hallelujah, 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 ask and it shall be given unto you. Seek and ye shall find. Knock and the door shall be opened unto you. Hallelujah, 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 hallelujah. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, hallelujah. Man shall not live by bread alone, but by